சொன்னாங்க 18 பட்டியல யாருமே எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. இப்ப அவர்களுக்கு மட்டும் காவல்துறையில அனுமதி அளித்திருக்கிறார்களே, நாமும் பூ எடுப்போம் சொல்லி பூ எடுத்துட்டு நம்ம கிராமத்துக்குள்ள சுத்தி வராங்க. அவர்கள் நம்ம கிராமத்துக்குள்ள மட்டும்தான் அந்த பூ எடுத்துட்டு சுத்தி வரும்போது காவல்துறை அந்த நம்மளை வழிமறித்து, நாங்க மாவட்ட காவல்துறை எல்லாம் குறை சொல்லல, தமிழக அரசாங்கமும் மாவட்ட காவல்துறையோட கவனத்துக்கு சொல்றோம். மிக பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். காவல்துறையில சாதி வெறி அதிகமாக இருக்கிறது. சாதி வெறிதான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக அங்க இருக்கக்கூடிய அந்த உரத்தநாடு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் தொடங்கி கடைநிலையில் இருக்கக்கூடிய காவலர் வரையில மிகப்பெரிய சாதி வெறியோடு சாதிய வன்மத்தோடு அந்த வீடியோவை எல்லாம் பார்த்திருப்பாங்க சமூக வலைதளங்கள்ல. அவ்வளவு மிருகத்தனமா ஒரு மாட்டை அடிக்கும் போது கூட ஒரு விவசாயி ஒரு மாடை வைத்து பிழைப்பு நடத்துவவன் அந்த மாட்டை அடிக்கும் போது கூட அப்படி கேவலமா அடிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கேவலமான தடியடி விரட்டி அடிக்கின்ற தூண்டுதல் அப்படின்னு கேட்டா முழுக்க பகிரங்கமா வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் சொல்றோம். தமிழக காவல்துறையில சாதி வெறி சாதிய வன்மம் இப்ப இல்ல அப்பையில இருந்தே புரிஞ்சிருக்கு. இந்த பயிரெல்லாம் நம்ம பேச்சை மீறி பூ எடுக்கிறோம்னா அப்படின்னு ஒரு சாதி சொல்லி அங்க மிருகத்தனமா அடிக்கிறீங்க. அடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேட்டா வண்டியில போலீஸ் வண்டியோட அந்த காட்டை பிடிங்கிட்டோம்னு சொல்றாங்க. இங்க இருக்க ஏதாவது கோயில் இருந்தா வாங்க, அங்க எங்க தாய்மார்கள் எல்லாம் சத்தியம் பண்ண சொல்றேன், போலீஸ் வண்டியில காட்டை நாங்க பிடிங்கி விடல, போலீஸ் தான் பிடிங்கிட்டாங்க காட்டை. அவங்களுக்கு ஒரு காரணம் தேவை. இவர்களை அடிப்பதற்கு, இவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு, சாதி வெறியை காண்பிப்பதற்கு, சாதிய வன்மத்தோடு நடந்து கொள்வதற்கு காவல்துறைக்கு ஒரு காரணம் தேவை. காத்த அவங்களே புரிஞ்சு விடுறாங்க. இருக்கக்கூடிய விளையாட்டு காவலர்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு தமிழக அரசாங்கத்துக்கு நோட்டு போடுங்க. காவல்துறையில சாதி வெறி வந்துருச்சு. அந்த காவல் நிலையத்துல உடனடியா சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி, அந்த சப் இன்ஸ்பெக்டர் உடனடியா இடமாற்றம் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா நாங்க ஏன் இன்னைக்கு களத்துல போராட வர்றோம்? உடனடியான தீர்வு. அடித்த காவல்துறை எங்களுக்கு காத்த புடுங்கி விட்டோம் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கீங்களே, எங்களை அடித்த காவல்துறை மீது என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? மாவட்ட கண்காணிப்பாளர்களை கேட்கிறோம். நாங்க மாவட்ட கண்காணிப்பாளரை கேட்கிறோம். நீங்க நேர்மையான அதிகாரி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்க சமூக வேலை செய்கிற போது நீங்கள் நேர்மையான ஒரு அதிகாரின்னு கேள்விப்பட்டிருக்கோம். தயவு செய்து காவல்துறையில இருக்கிறவர்களுக்கு சாதி வெறி இருக்கவே கூடாது. அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையுமே உடனடியாக இடமாற்றம் செய்யுங்கள். அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டாம். அவங்களுக்கு குடும்பம் இருக்கு. ஒரு நாடாண்ட சமூகத்திலிருந்து நாங்க பேசுகிறோம். அவங்களோட நீங்க சஸ்பெண்ட் செஞ்சு அவங்க வேலைக்கெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். சின்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லலாம். ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய ஆய்வாளர் இருந்து கடைநிலையில் இருக்கக்கூடிய காவலர் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை பேரையுமே இந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பகுதிக்கு இடமாற்றம் செய்யுங்கள். நாங்க அவங்க மேல வழக்கு போடணும், அவங்களை சஸ்பெண்ட் செய்யணும் அப்படிலாம் சொல்ல வரல. ஒரு தவறு நடந்திருக்கிறது. அது ஒரு சாதி வெறி கூட்டத்தினுடைய துணையோடு கூட அந்த தவறு நடந்திருக்கிறது. மிகப்பெரிய தவறு. இந்த ஜனநாயக நாட்டில் சமூக நீதி ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்ற தமிழக முதல்வருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை விடுக்கிறோம். உங்க தமிழக காவல்துறையில சாதி வெறி அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அது தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதிக்க போகிறது. எப்படி பாதிக்க போகிறது? மத்திய தமிழகம், தென் தமிழகத்திலும் முத்தரையர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிறோம். அங்கே வாழுகிற பகுதியில் அவங்கெல்லாம் நமக்கு கீழே இருந்தவங்க தானே, நமக்கு வாக்களிச்ச சமூகம் தானே. இன்னைக்கு நமக்கு இணையாக இவர்கள்
அரசியல் செய்கிறார்கள். இவர்கள் நமக்கு இணையாக வந்து கோவில் திருவிழாக்களிலே கலந்து கொள்கிறார்கள் நினைக்கிறாங்க. எப்பா நீ இப்ப வேணா தாட்டியம் பண்ணலாம்ப்பா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தான் ராஜாப்பா. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க பேரரசருடைய வயது 1349பா. உனக்கு ஒரு பேரரசர் இருந்தாரு சொன்னா வயசு சொல்லுப்பா. நான் ஆதிக்க சாதியில சொல்றேன், நான் நாடாண்ட சாதியில சொல்றியப்பா. உனக்கு ஒரு அரசர் இருந்தாரு சொன்னா அவருடைய வயசு சொல்லுப்பா. 1349வது பேரரசருடைய சதய விழாவை இந்த மே 23 கொண்டாட இருக்கோம். நாங்க ஒண்ணும் அரசாட்சி பத்தி தெரியாத சாதியில உனக்கு கீழே இருக்க சாதி இல்லப்பா. எந்த சூழ்நிலையிலும் தமிழகத்துல முத்தரையர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற கிராமங்கள்ல இந்த மாதிரி திருவிழாவில பிரச்சனை வந்ததே இல்லை. அந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் இருந்தாலும் சரி, வேற எந்த சமூகம் இருந்தாலும் சரி, எங்களுக்கு இணையாக அந்த சமூகத்திற்கான ஒரு வேலையை கொடுத்திருப்போம். தேர் கட்டுற வேலையா இருக்கலாம், காவல் காக்கிற எந்த வேலையா இருந்தாலும் சரிதான், எங்களுக்கு இணையா கொடுத்திருக்கோம். முத்திரையர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற மாவட்டங்கள்ல, முத்திரையர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற கிராமங்கள்ல, நாங்க மெஜாரிட்டியா இருக்க கிராமங்கள்ல எந்த இடத்துலயுமே நாங்க யாரையும் அடிமைப்படுத்தியதில்லை. அதை தமிழக காவல்துறையும் தமிழக அரசாங்கமும் தெரிஞ்சுக்கணும். இப்படி சாதி வெறியோடு காவல்துறை நடந்துக்கிற போது மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்துல வரப்போகுது. ஐயம்பட்டி மாதிரி இந்த 10 கிராமத்துல இது மாதிரியான அத்துமீறல், ஆதிக்க வெறியோடு ஆதிக்க சாதிக்காரனுடைய பேச்சை கேட்டு அவன் திமுக இருக்கலாம், அதி எவனா வேணா இருக்கலாம், அவர்களுடைய பேச்சை கேட்டு காவல்துறையும் சாதி வெறியோடு நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடக்க போகுது தமிழகத்துல. ஏன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய சமூகத்தை நீங்க சாதிய வன்மத்தோட காவல்துறை அணுகுகிற போது எத்தனை காலத்துக்கு தான் அவங்க கொட்டை கொட்டை குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு தஞ்சை ரயில் அடிக்கு வந்திருக்கோம், நாளைக்கு செஞ்சு ஆட்சி கோட்டையில போய் 10,000 பேர் நிற்க போறோம். தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலையை சாதி வெறி பிடித்த காவலர்கள் உருவாக்க வேண்டாம் என்பதை இந்த நேரத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜனநாயக நாடு, யார் வேண்டாலும் கோயிலெல்லாம் பூட்டிருங்க. எப்படி வட மாவட்டங்கள்ல பிரச்சனை ஏற்படுகிற போது சம்பந்தப்பட்ட கோவிலை இழுத்து மூடுவீங்களோ அது மாதிரி மூடுங்க. ஒரு சுமூகமான தீர்வு ஏற்பட்ட பிறகு தரங்க. பழையர் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிற போது உடனடியா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகும்னு சொல்லி மூடுறீங்களா கோவில, இங்க உள்ள பூந்து அடிச்சு பயமுறுத்தலாம் முடியாது. முத்தரையர் சமூக மக்களை அடித்து முத்தரையர் மக்களை மட்டுமில்ல, எந்த சமூகம் எல்லாம் கேட்பாரற்று அரசியல்ல புறந்தள்ளப்பட்டிருக்கோம், நீங்க யாரையும் பெற முடியாது. ஏன்னு சொன்னா தமிழர் தேசம் கட்சி